வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வளர்ந்து வருகின்ற புதிய விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் வரும்பொழுது சோர்ந்து போகிறார்கள். ஆண்டவரை விட்டு தூரமாகி விடுகிறார்கள். தொடர்ந்து ஆண்டவரை நம்புவதற்கு அவர்களால் முடியவில்லை. ஏன் இப்படி ஏற்படுகிறது? நாம் வணங்கும் கடவுள், நாம் ஆராதிக்கும் கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற புரிதல் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கண்டிப்பாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் புரிந்து கொண்டால் கலங்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், எப்போதும் தைரியமாய் இருப்போம். இந்நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் கடவுளின் வழிநடத்துதலை தவறாக புரிந்து கொள்வதால் பாதியிலேயே இடறி விடுகிறார்கள். வேத புத்தகத்தில் வரும் கதாபாத்திரங்களின் வாழ்க்கை நம்மை நம் ஆண்டவரை புரிந்து கொள்ள உதவி செய்கின்றது. யோபு, யோசேப்பு, தாவீது இவர்களெல்லாம் ஆண்டவரை ஆழமாக நம்பினவர்கள், புரிந்து வைத்திருந்தவர்கள். யோபுவின் வார்த்தைகளை கவனியுங்கள். அவருடைய கடினமான நாட்களில் அவருடைய வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன். தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபுவின் மனைவி, நண்பர்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் யோபுவோ ஆண்டவரை ஆழமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இருந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மாம்சம் அழுகினாலும் என் கண்கள் அவரை காணும் என்ற உயரிய தரிசனம் அவருக்கு இருந்தது. ஆம், அதனால்தான் ஆண்டவரின் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கின்ற கதாபாத்திரங்கள் எப்போதும் நம்மை வழிநடத்துகின்றது. நம் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. நம் நன்மைக்காக நம்மை உருவாக்க சில கஷ்டங்களை, இழப்புகளை, உபத்திரவங்களை அனுமதிக்கின்றார். கடவுளை சரியாக புரிந்து கொண்டதால்தான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என தாவீது முழங்குகிறார். நம் பிரச்சனைகள், பாரங்கள், தேவைகள் கடவுளுக்கு தெரியும். இருட்டாயிருப்பதை போல தெரியும். ஆனாலும் நம் வாழ்க்கையில் ஆண்டவரின் வெளிச்சம் உதிக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.